Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics second chapter Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems one by one solve பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back problem number 2.6 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா 3 capacitors each of capacitance 9 picofarad are connected in series. Subdivision A. What is the total capacitance of the combination? Subdivision B. What is the potential difference across each capacitor if the combination is connected to a 120 volt supply? So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 capacitors சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 capacitorsனுடைய capacitance வேல்யூ கொடுத்துருக்காங்க which is 9 picofarad. இதை கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சீரீஸ் காம்பினேஷனுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அதாவது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சீரீஸ் காம்பினேஷனை ஒரு 120 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்க்கு இடையிலையும் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி 3 கெப்பாசிட்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 3 capacitors which are connected in series. ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க which is 9 picofarad. ஸோ இந்த மாதிரி 3 கெப்பாசிட்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. So this is a formula we have to use to find the total capacitance or effective capacitance of the capacitors which are connected in series. இங்கே Cங்கிறது தான் total capacitance or effective capacitance. இதை வந்து C suffix effective அப்படின்னு எழுதிக்குவோம். We know the value of C1, C2, C3. C1 is equal to 9 picofarad and C2 is also same. C3 is equal to 9 picofarad. Therefore, this is equal to 1/9 plus 1/9 plus 1/9. Since the denominators are same, 9 is LCM and 1 plus 1 plus 1 which is equal to 3/9. 3/9 is equal to 1/3. So 1/C effective is equal to 1/3. All the values are in picofarad. If we take the reciprocal on both sides, we will get C effective is equal to 3 picofarad. So this is the answer for the first subdivision. First subdivision என்ன கேட்டிருக்காங்க total capacitance of the combination கேட்டிருக்காங்க. So this is the total capacitance or effective capacitance of the series combination. Second subdivision என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸும் 120 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகியிருந்தால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்க்கு இடையிலையும் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. Since the capacitors are connected in series, the sum of the potential difference across each capacitors will be equal to the supply voltage. அதாவது இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து V1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை V2ன்னு எடுத்துக்குவோம். இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை V3 அப்படின்னு எடுத்துக்குவோம். The sum of V1, V2, V3 is equal to supply voltage. Since the capacitors are connected in series, supply voltage is equal to V1 plus V2 plus V3. 3 capacitorsனுடைய capacitance value same. அதனால் V1 will be equal to V2 and this will be equal to V3. இதை வந்து V அப்படின்னு எடுத்துக்குவோம். So Vs is equal to 3V. V is equal to Vs by 3. What is Vs? Vs is 120.
So 120 by 3 is equal to 40 volt. Volt is the unit of potential difference. Therefore, V is equal to 40 volt. அதாவது ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்க்கு இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்னா 40 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். So the potential difference across each capacitors V1 is equal to V2 is equal to V3 will be equal to 40 volt. So this is one method to find the potential difference across each capacitor. இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லையும் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஸோ செகண்ட் மெத்தடில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நவ் திஸ் இஸ் C1 அண்ட் திஸ் இஸ் C2 அண்ட் திஸ் இஸ் C3. மூணு கெப்பாசிட்டர்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சீரீஸ் காம்பினேஷனில் சேம் சார்ஜ் வில் ஃப்ளோ ஃப்ரம் த சப்ளை வோல்டேஜ். தட் இஸ் Qங்கிற சார்ஜ் தான் இந்த மூணு கெப்பாசிட்டர்ஸ் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். சின்ஸ் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். We have already determined the equivalent capacitance for these three capacitors connected in series. அதாவது இந்த மூணு கெப்பாசிட்டர்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகியிருந்தால் அதனுடைய ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். Therefore, this circuit can be replaced by an equivalent circuit like this. So இந்த சர்க்கியூட்டும் சேம் தான். இங்கே the capacitance will be equal to C effective. So இந்த கெப்பாசிட்டர்னுடைய capacitance value C effective. This is 120 volt supply. ஸோ இந்த ரெண்டு சர்க்கியூட்டுமே சேம் தான். இங்கே கெப்பாசிட்டர்ஸ்னுடைய வேல்யூ 9 picofarad 9 picofarad 9 picofarad. இந்த கெப்பாசிட்டர்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C effective which is equal to 3 picofarad. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 120 வோல்ட் சப்ளைலேருந்து எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா Qங்கிற சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் கனெக்டிங் QCV அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q is equal to C into V. So for the second circuit, let us write Q is equal to C effective into supply voltage V supply. So this is equal to, what is the C effective? C effective is 3 picofarad into Vs. Supply voltage is 120 volt. So this is equal to 3 into 120 is equal to 360. Since the unit is in picofarad, the unit of charge is picocoulomb. So Q is equal to 360 picocoulomb. So இந்த சர்க்யூட்டை தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். 120 volt supply is connected across these three capacitors. So இது capacitor 1 C1, இது கெப்பாசிட்டர் C2, இது கெப்பாசிட்டர் C3. இந்த மூணு கெப்பாசிட்டர் வழியாக எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஃபஸ்ட் கெப்பாசிட்டர் இஸ் V1. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த செகண்ட் கெப்பாசிட்டர் இஸ் V2. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த தேர்ட் கெப்பாசிட்டர் இஸ் V3. நம்ம ஆல்ரெடி Qவுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி V1, V2, V3 கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். Q is equal to C1 into V1. ஸோ V1 உடைய வேல்யூ நமக்கு வேணும். அதனால் V1 is equal to Q by C1. So what is the value of Q? The value of Q is 360 picocoulomb divided by what is the value of C1? The value of C1 is 9 picofarad. இந்த பிகோ கேன்சல் ஆயிரும். பிகோன்னா 10 to the power minus 12. ஸோ அந்த 10 to the power minus 12 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். Therefore we will get V1 is equal to, இங்கே V1 தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். V1 is equal to 14 வரும். யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். இதே மாதிரியே நம்ம V2, V3 கால்குலேட் பண்ணலாம்.
V2 is equal to சேம் சார்ஜ் தான் C2 வழியாகவும் ஃப்ளோ ஆகும், C3 வழியாகவும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா C1, C2, C3 எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. Q divided by C2 which is equal to 360 divided by 9 and V2 is equal to 40 volt. Same calculation தான். Similarly, we will get V3 is equal to 40 volt. Therefore, V1 is equal to V2 is equal to V3 is equal to 40 volt. அதாவது the potential difference across each capacitors will be equal to 40 volt. So this is a second method for calculating the potential difference across each capacitors. இந்த கேஸ்லையும் நமக்கு V1, V2, V3 உடைய வேல்யூ 40 volt அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.